எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் மூலமாக எவ்வளவு பெரிய இந்த தேசத்தின் ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தலைவர்கள் பேசினார்கள். அதே கருத்தில் தான் நானும் இருக்கிறேன். என்னவென்றால், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையான அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். நள்ளிரவில் இந்த சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். எப்படி புதிய 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை இரவோடு இரவாக நிறைவேற்றினார்களோ அந்த வகையில இந்த சட்டத்தை இரவு 2:55 மணிக்கு விடியற் காலை ஏற்றியிருக்கிறார்கள். என்ன தேவை இருக்கிறது? 10 ஆண்டுகளாக நிறைவேற்ற ஏன் உங்களால் முடியவில்லை? ஏன் நிறைவேற்றீர்கள் என்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டம், அடுத்தது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், அடுத்தது மலைவாழ் மக்களுக்கான திருத்த சட்டம், அடுத்தது ஷெட்யூல்டு மக்களுக்கான திருத்த சட்டம், இப்படி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில பேசியது போல நாங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை கொண்டு வருவோம் என்று தேதி கொடுத்திருக்கிறார், வருடம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தோழமை கட்சிகளோடு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் கலந்து கொள்ள வரும் வழியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் வருவார். வரவில்லை என்றால் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை. எல்லோருக்கும் உள்ளதுதான் எனக்கும் சுட்டரிக்கும் வெயிலில் ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இப்போது முழக்கங்கள் எழுப்பிய பிறகு நம்முடைய தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்கள் இந்த கண்டன உரையாற்றுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேற்று கூட தீஷா மீட்டிங் நடந்தது. தீஷா மீட்டிங் நடக்கும் பொழுது TR பாலு அவர்கள் காஞ்சிபுரத்தில் சொன்னார். எல்லோரும் சொன்னார்கள் 100 நாள் வேலை எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. பத்திரிகையாளர் TR பாலு நாடாளுமன்றத்தில் ஐயா சிதம்பரம் அவர்கள் நிமிர்ந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அன்னை சோனியா காந்தி வழிகாட்டி தருவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த திட்டம் இதை அறிவித்தவர் நாடாளுமன்றத்தில் ஐயா சிதம்பரம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அன்னை சோனியா காந்தி அவர்கள். பல திட்டங்கள் நாம் ஆட்சியில் இருக்கும் போதுதான் குறையாக எல்லா திட்டங்களையும் ஆனால் இப்பொழுது மோடி அவர்கள் சீர்குலைத்து வருகிறார். ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களுக்கான வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மூலம் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நரேந்திர மோடியே உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுகிறோம், உங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்ற நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.